இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 5 விஷயத்தையும் நீங்க ஓதிக்கொள்ளுங்க, அதிகமாக ஓதிக்கொள்ளுங்க. அதுலயே பாத்தீங்கன்னா நாள் முழுவதும் நம்ம செய்ய முடியாத அளவுக்கு மலையளவு நன்மை நமக்கு தந்துடும். இதை முடிந்தால் 33 தடவை நம்ம இப்படி ஓதிருக்கோம்ல, அந்த மாதிரியே 5 நேர தொழுகைக்கு பிறகு ஓதுங்க. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 2 நேரமாவது அப்படி பிரிச்சு ஓதுங்க. இல்ல நீங்க 100 தடவை ஒட்டுக்கா ஓத முடிஞ்சாலும் ஓதி விடுங்க. ரொம்ப குறைந்த நேரம் தான் எடுக்கும். இப்ப பார்த்தா ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம பயானியும் பார்த்து ஓதியும் முடிச்சிருக்கோம் 33 தடவைனா, நீங்க உட்காந்து தனியா ஓதும் போதெல்லாம் 100 தடவைலாம் அரை மணி நேரத்துக்குள்ள ஓதி முடிச்சிடலாம். அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு இபாதத் போட்டுட்டு இருக்கோம். ஓதி இந்த துல்ஹஜ் நாள்ல பலனடையுங்க. மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.